சோ இத எப்படி சார் டீல் பண்றது, இத எப்படி சார் ஹேண்டில் பண்றது? உள்ள இருக்கிறது அப்படியே வந்துச்சுன்னா பாபா ஒண்ணுமே பண்ணல. பாபா எப்போ ஒண்ணுமே பண்ண மாட்டாரு. அத நான் தான் ஏதாச்சும் பண்ணி பாசிட்டிவ் ஆக்கணும் இல்லையா? சார் இப்போதான் சார் புரியுது எனக்கு. இவ்வளவு நாள் எனக்கு புரியவே இல்லை சார். நிறைய பேர் வந்து இனிஷியலா 11th வந்தோடனே இந்த மக்கு தான் அடிப்பாங்க. முதலாவது மாடுலஸ் ஃபங்க்ஷன் வந்து இப்படி இருக்கும். சோ இதுக்கு பேர் தான் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். இதுக்கு பேர் தான் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். சோ மாட் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன். இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? மாட் ஆஃப் எக்ஸ். மாட் ஆஃப் எக்ஸ்னா you have two vertical lines, நடுவுல எக்ஸ போடுவேன். சோ இத எப்படி சார் டீல் பண்றது, இத எப்படி சார் ஹேண்டில் பண்றது? பசங்களா இத எப்படி ஓபன் பண்ணுனா ரெண்டு வழியா ஓபன் பண்ணலாம். சார் உள்ள இருக்கிறது அப்படியே இருந்துச்சுனா, சார் உள்ள இருக்கிறது எப்போ அப்படியே இருக்கும்? சார் உள்ள இருக்கிறது எப்போ அப்படியே இருக்கும்னா when x is positive or 0 சார். கரெக்ட்டா? ஆமா தானடா? உண்மைதானே? மாடுலஸ் ஆஃப் 5 எவ்வளோ? 5. மாடுலஸ் ஆஃப் 0 எவ்வளோ? 0. மாடுலஸ் ஆஃப் 1 எவ்வளோ? 1. மாடுலஸ் ஆஃப் 1.2 எவ்வளோ? 1.2. மாடுலஸ் ஆஃப் 0.57 எவ்வளோ? 0.57. சார் உள்ள இருக்க நம்பர் பாசிட்டிவா இருந்தா, ஜீரோவா இருந்தா அது அப்படியே வருது. எக்ஸ் உள்ள இருந்தா எக்ஸாவே வருது. நல்லா கவனிச்சுக்கோ. உள்ள இருக்கிறது அப்படியே வருது. உள்ள இருக்கிறது அப்படியே வந்துச்சுன்னா பாபா ஒண்ணுமே பண்ணல. பாபா எப்போ ஒண்ணுமே பண்ண மாட்டாரு. எப்போ நீ சந்தோஷமா வரியோ அவர் ஒண்ணும் பண்ண மாட்டார். ஏன்னா நீ சந்தோஷமாவே போயிருப்பா. நான் ஒன்றும் பண்ணலப்பா, நீ ஏற்கனவே ஹாப்பியா தான் இருக்க, நீ ஹாப்பியாவே இரு. சோ எப்போ பாபா ஒண்ணுமே பண்ண மாட்டாரு? எப்போ நீ பாசிட்டிவா இருக்கியோ. புரியுதா? சோ இஃப் எக்ஸ் இஸ் பாசிட்டிவ் ஆர் 0 then you will get the same thing. ஆனா இதுவே எக்ஸ் நெகட்டிவா இருந்தீனா, எக்ஸ் நெகட்டிவா இருந்துச்சுன்னா அத நான் தான் ஏதாச்சும் பண்ணி பாசிட்டிவ் ஆக்கணும் இல்லையா? இது எக்ஸ் நெகட்டிவா இருந்துச்சுன்னா நான் தான் ஏதாச்சும் பண்ணி அதை பாசிட்டிவ் ஆக்கணும். சோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் when x is negative it will be minus x. சூப்பரா? ஏன் சார்? ஏன்னா மாடுலஸ் ஆஃப் -3 எவ்வளோ? மைனஸ் ஆஃப் வாட் இஸ் இன்சைட். சார் இப்போதான் சார் புரியுது எனக்கு. இவ்வளோ நாள் எனக்கு புரியவே இல்லை சார். பசங்களா நிறைய பேர் இதை மக்கு தான் அடிப்பாங்க. நிறைய பேர் இதை புரியாமலே படிப்பாங்க. இப்போ உங்களுக்கு கிளாரிட்டி வந்திருக்கும் நினைக்கிறேன். நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் நெகட்டிவா இருந்தா அது மைனஸ் எக்ஸ்ன்னு தான் ஓபன் ஆகும். ஏன்? ஏன்னா நெகட்டிவா இருக்கிறத நான் பாசிட்டிவா மாத்தணும். நெகட்டிவா இருக்கிறத எப்படி நான் பாசிட்டிவா மாத்துவேன்? இன்னொரு நெகட்டிவ் போடுவேன். நெகட்டிவா இருக்கிறத எப்படி நான் பாசிட்டிவா மாத்துவேன்? இன்னொன்னு நெகட்டிவ் போடுவேன். அதனால தான் மைனஸ் எக்ஸ். நிறைய பேருக்கு இது புரியாது. நிறைய பேர் வந்து இனிஷியலா 11th வந்தோடனே இந்த மக்கு தான் அடிப்பாங்க. ஏன்னா சார் எனக்கு கிளாரிட்டியே இல்லை சார், ஏன் சார் மைனஸ் வருது? எக்ஸ் நெகட்டிவ்னா ஏன் மைனஸ் வருது? டேய் நம்ம மைனஸ் போடுறதே அதை பாசிட்டிவ் ஆக்கதான். ஏன்னா எக்ஸே நெகட்டிவ்டா, அதை நல்லா புரிஞ்சுக்கோ. எக்ஸே நெகட்டிவ், எக்ஸுக்குள்ளேயே ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ வெளியில ஒரு மைனஸ் போட்டா அதுவும் இதுவும் சேர்ந்து பாசிட்டிவ் ஆயிடும். அதானே நம்மளுக்கு தேவை. ஏன்னா மாடுலஸ் எப்பவுமே பாசிட்டிவா தான் இருக்கும். சூப்பரா?